வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்குக்கிங். இன்னைக்கு வித்யாஸ்குக்கிங்கில் உங்களுக்கு நான் சிக்கன் நூடுல்ஸ் சாட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாருக்கும் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக வந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நேபாளிஸ் பிராண்ட் நூடுல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது பேர் வந்து வாய் வாய் நூடுல்ஸ். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. நான் வந்து பிக் பாஸ்கெட், அமேசான் லிங்க் எல்லாம் இது எங்கே கிடைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப சீப்புங்க. 10 to 12 rupees உங்களுக்கு அமேசிங் நூடுல்ஸ் கிடைக்கிறது. இது வந்து சிக்கன் நூடுல்ஸு. அந்த நூடுல்ஸே பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் உள்ளே வந்து மசாலாலாம் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட மொறுமொறுன்னு நல்லாயிருக்கு. ஒரு சவ் மாதிரி நல்லாயிருக்கு. நாங்கள் அப்படியே வந்து ஒரு 2 பேக்கெட் காலி பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அந்த நூடுல் பேக்கெட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து ஒரு வெங்காயம் ஃப்ளேவர்ட் ஆயில் கொடுக்குறான் அண்ட் சீசனிங் பேக்கெட் கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, சில்லி பேக்கெட் கூட ஒரு சில்லி பவுடர் பேக்கெட் கூட வந்து ஒரு ஸ்மால் பேக்கெட் இருக்குது அதில். ஸோ இத்தனை பொருட்கள் வந்து ஒரு நூடுல் பேக்கெட்டில் இருக்குது. அந்த நூடுலே வந்து நல்லா மசாலா போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம அது வந்து தயார் பண்ணுற வரைக்கும் அந்த நூடுல்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைட் டப்பாவில் போட்டு வச்சிடலாம். இந்த சீசனிங் பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நான் சிக்கனை குக் பண்ண போகிறேன். சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி ஒரு தண்ணியெல்லாம் இருக்க வைக்கிறதுக்காக ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மசாலா பொருட்கள், இந்த எண்ணெய், சில்லி பவுடரெல்லாம் சேர்த்து இந்த கோழியை வந்து நான் குக் பண்ண போகிறேன். ஸோ வந்து மிதமான தீயில வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த சிக்கன் சேர்த்துக்க போகிறேன். இந்த சிக்கனில் வந்து அந்த சீசனிங்கு, அந்த வெங்காயம் ஃப்ளேவர்டு ஆயில், சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உப்பெல்லாம் எதுவுமே அதிகமாக சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம இந்த சிக்கன் குக் பண்ணுறப்போ, போன்லெஸ் சிக்கன், அதாவது இந்த பிரெஸ்ட் போர்ஷன் சிக்கன் நம்ம குக் பண்ணுறப்போ அது சீக்கிரமாக வந்து டஃப் ஆகிடும், ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஆகாத இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இந்த கோழியை வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா சாஃப்டாக வேகும், நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அந்த சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிட போகிறேன் ஒரு பவுலில். என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் மை சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நான் வந்து ரெகுலராக ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிக்டாக்லலாம் வந்து ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் வந்து என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி இருக்கும். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆனதும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் சட்னி சாஸ் ரெடி பண்ண போகிறேன். சட்னி சாஸ்க்கு வந்து புளி கரைச்சல் தேவைப்படும், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள், சாட் மசாலா தூள், சர்க்கரை, உப்பு. இந்த புளி சட்னி, அதாவது இந்த இம்லி சட்னின்னு வாங்க, அது வந்து உங்களுக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கிறது. நீங்கள் அதுவே வாங்கி யூஸ் பண்ணலாம். கிடைக்காதவங்க வந்து இந்த மாதிரி தயார் பண்ணலாம். ஒரு கடாயை வந்து மிதமான தீயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, சர்க்கரை, கொஞ்சமாக சாட் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இத்தனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். மிதமான தீயில் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து அது நல்லா இறுகி வரணும். அப்போ தான் அந்த சட்னி உங்களுக்கு ரெடி ஆகும். நீங்கள் இந்த சட்னி சாஸை வந்து டிஃப்ரெண்ட் சாட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சாட் மட்டும் இல்லை, நிறைய சாட் ரெசிபீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அமேசிங்காக, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அப் டு 2 to 3 months நீங்கள் இது ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். நீங்கள் இந்த சாட்டுக்கு தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் இந்த பிரெட் டோஸ்ட்டுக்கெல்லாம் கூட இதை டிப் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இது பரோட்டாஸ், பிரெட் டோஸ்ட்டுக்கெல்லாம் இது மாதிரி சர்வ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து நல்லா இறுகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து பாட்டில் பண்ணி, இது நல்லா ஆற வச்சு பாட்டில் பண்ணி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடும். இந்த சாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பொடியாக வந்து தக்காளியை வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், மல்லி எல்லாம் புதினா எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், பொடியாக வந்து பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கோம், எலுமிச்சம்பழம் தேவைப்படும், கொஞ்சமாக இந்த ஓம் பொடி, இந்த நூடுல்ஸு, சட்னி சாஸ் நான் ஏற்கனவே தயார் பண்ணது, வேர்க்கடலை நல்லா வறுத்தது, சிக்கன்னு,
கொஞ்சமாக இந்த வறுத்த பருப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா தூள். இந்த தால் மோட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த கடலை பருப்பெல்லாம் கூட வறுத்தது கிடைக்கும், இல்லைன்னா பட்டாணி கிடைக்கும் வறுத்தது, அது கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் பொடியாக நறுக்குனா, மல்லி இலை, புதினா இலை, தக்காளி, பச்சை மிளகா, சிக்கனு, அந்த சட்னி சாஸு, மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக வந்து நான் அந்த சாட் மசாலா தூள் கூட சேர்த்துக்கினேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு நம்ம வந்து மீதி ஐட்டம்ஸை சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மொறுமொறுப்பு போகக்கூடாது அந்த நூடுல்ஸில், அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம்ஸை மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ வந்து நூடுல்ஸை நல்லா க்ரன்ச் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். நல்லா அதை பொடி பொடியாக பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நூடுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸில் ஏற்கனவே மசாலா இருக்குது, நீங்கள் வந்து இந்த சூப்பில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மீந்து போச்சுன்னா. டப்பாவில் வந்து மூடி வச்சிங்கன்னா அது அப்படியே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அந்த நூடுல்ஸை எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ. இப்போ இதில் வந்து அந்த வறுத்த வேர்க்கடலை, ஓம்புடி, அந்த வறுத்த பருப்பு, எலுமிச்சம்பழம் சாறு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா தூள், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சட்னி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பரிமாற வேண்டியது தான். மேலே மல்லி இலை தூவி பரிமாறணும். ரொம்ப பிரமாதமாக வந்ததுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா பிளாக் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் சர்வ் பண்ணேன், நல்லா டேங்கியாக நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.